நாட்டில் 16 வயதுக்கு கீழ்ப்பட்டவர்கள் தனிப்பட்ட சமூக ஊடக கணக்குகளை உருவாக்க அனுமதிக்கப்பட மாட்டார்கள். தொடர்புத்துறை அமைச்சர் துஃபாமி பாட்சில் அதனை தெரிவித்திருக்கிறார். அதற்கு பதிலாக அந்த வயதுக்குட்பட்ட குழந்தைகள் பெற்றோர் நிர்வகிக்கும் கணக்குகள் மூலம் மட்டுமே சமூக ஊடகங்களை பயன்படுத்தலாம் என்றார் அவர். உதாரணத்திற்கு குழந்தைகள் யூடியூப் உள்ளடக்கங்களை பார்க்கலாம், ஆனால் அவர்கள் சொந்தமாக கணக்குகளை திறக்க முடியாது. ஆக கணக்கை யார் நிர்வகிக்கிறார்கள் என்பதே இங்கு விஷயம். குழந்தைகள் நிர்வகிக்க கூடாது என்பதே நமது விருப்பம். பெற்றோர் நிர்வகிக்கும் கணக்கு என்றால் குறைந்தபட்சம் பிள்ளைகளுடன் யாராவது அந்நியர்கள் தொடர்பு கொள்கிறார்களா என்பதை கண்காணிக்க முடியும் என அவர் கூறினார். இந்த நடவடிக்கை குழந்தைகளை இணைய குற்றங்கள், ஆபத்தான உள்ளடக்கங்கள் மற்றும் அந்நியர்களின் தொடர்பு போன்ற அபாயங்களிலிருந்து பாதுகாக்கும் நோக்கத்துடன் மேற்கொள்ளப்படுகிறது. இதனை நடைமுறைப்படுத்துவதற்காக சமூக ஊடக சேவை வழங்குநர்களுடன் இணைந்து ரெகுலேட்டரி சாண்ட்பாக்ஸ் எனப்படும் சிறப்பு ஒழுங்குமுறை பரிசோதனை வழியாக அரசாங்கம் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் ஃபாமி தெரிவித்தார். தவிர குழந்தைகள் இணையத்தில் பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்ய மைகாட் வாயிலாக வயது சரிபார்ப்பு மற்றும் கடுமையான இணைய பாதுகாப்பு விதிமுறைகள் அறிமுகப்படுத்தும் முயற்சியும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்றார் அவர். அரசாங்க பல்கலைக்கழக அங்கீகாரத்துடன் வேலை செய்து கொண்டே படிக்க ஒரு அரிய வாய்ப்பு. வத்திகா ரிசோர்சஸ் ஏற்பாட்டில் ப்ரொஃபஷனல் பேச்சுலர் இன் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் மற்றும் ப்ரொஃபஷனல் டிப்ளோமா இன் டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட் கல்வி வாய்ப்பு. திறனை மேம்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற உடனே தொடர்பு கொள்ளுங்கள். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு.